முருகனுக்கு வந்து கோயில்னால் நிறைய இருக்கும். ஆனால் இதில் சிறப்பு மிக்கது அறுபடை வீடு. இது மாதிரி நிறைய விஷயங்கள். பெருமாளை கடல் 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 கடல்னு சொல்லி. இப்போ மகாலட்சுமினா உப்பு. இப்போ நம்ம உடம்புல நோய் கிருமியை போக்குறது உப்பு. செப்டி டேங்கு சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உப்பு தான் பயன்படுத்துவோம். முருகனுக்கு ஏன் திருச்செந்தூர் ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த கடலில் காலையில் 4 to 6 சூரியன் பூமியை சுற்றும் போது சூரியன் பூமிக்கு அருகில்ங்கிறத விட கடலுக்கு அருகில் இருக்கும். சித்த வைத்தியர் குரு, சித்தர்கள் 18 சித்தர்கள் குரு, 18 குருமார்கள் சித்தர்கள், எண்ணற்ற சித்தர்கள் குரு. 1 வயசுக்கு 1, 3 வயசுக்கு 1, 5 வயசுக்கு 1. அப்போ அந்த 5 வயசுக்குள்ளே 3 மொட்டை போடும்போது உன்னுடைய உடல் வந்து நல்லா வலுவடையாமல் அங்கங்கே எண்ணற்ற துகள்கள் எல்லா பக்கமும் கேப் இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு அந்த கடலில் குளிக்கும்போது சூரியனுடைய பலமும் அதில் இருக்கும், சந்திரனுடைய முழு நிலவும் அதில் இருக்கும். இந்த உயிரையும் உடலையும் பாதுகாக்கிற கடல் குரு வீடு. அந்த 12ஆம் வீடு திருச்செந்தூர் முருகன் வீடு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வந்திருக்கு. இப்போ அறுபடை வீடு முருகனில் வந்து எல்லா முருகனும் வந்து மலை மேலே இருக்காங்க. இப்போ திருச்செந்தூரில் இருக்கிற முருகன் மட்டும் கடல்கிட்ட இருக்காங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? ஏன் மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அங்கே போகிறதுக்கு? திருச்செந்தூர் முருகன் குரு ஸ்தலம்னு சொல்லிடுவாங்க. மற்ற எல்லா முருகனுக்கும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு ஸ்தல புராணம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக உருவாக்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பழனி மலையை உருவாக்குனது போகர், மருதமலையை உருவாக்குனது வந்து பாம்பாட்டி சித்தர். அதில் ஒரு நம்மளை மாதிரி பாமரன். நம்ம மருதமலை வந்து அறுபடை வீட்டில் வராது. முருகனுக்கு வந்து கோயில்னால் நிறைய இருக்கும். ஆனால் இதில் சிறப்பு மிக்கது அறுபடை வீடு. முருகனுக்கு ஏன் திருச்செந்தூர் ஸ்பெஷல் அப்படின்னா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அது குருஸ்தலம் அப்படின்னா, நான் திருச்செந்தூரை பற்றி நிறைய சொல்லணும்னா, திருச்செந்தூரில் வந்து முருகர் கோயிலில் மட்டும் அந்த கடல் உள்வாங்கியிருக்கும். அதே மாதிரி அந்த திருச்செந்தூர்லேருந்து உள்ளுக்குள்ளே பெருமாள் கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. வைகுண்டம் வந்து அந்த ராமேஸ்வரம் திருச்செந்தூர்லாம் ரொம்ப பக்கம்தான். அந்த ராமேஸ்வரத்தில் கடலில் ராமர் பாலம் வச்சது, இந்த மாதிரி முருகர் சொன்ன மாதிரி நிறைய கடல் சம்மந்தப்பட்ட இடத்துல பெருமாளை பற்றி பேசியிருப்பாங்க. வைகுண்டம் கடல் வந்து வைகுண்டம் கடலுக்குள்ளே இருக்குது. இது மாதிரி துவாரகை வந்து கடலுக்குள்ளே இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். பெருமாளை கடல் 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 கடல்னு சொல்லியிருப்போம். அப்போ உனக்கு என்னைக்கு வந்து பெருமாள் 10வது அவதாரம் எடுக்கிறாரோ அன்னைக்கு இந்த உலகம் அழியும்பாங்க. இப்போ தானே நீர்மட்டம் வெளியே வருங்கிறாங்க. அப்போ பெருமாளுக்குங்கிற கோவில் வந்து அதிகமாக இருக்காது. 9 அவதாரம் மட்டும்தான் இருக்கும். அவர் எடுத்த 9 அவதாரமும் கலியுகத்தை அழிக்கிறதுக்காகவே இருக்கும். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போது உனக்கு பெருமாள் கோயில் இப்போ கட்டியாச்சு. எங்கே? அயோத்தியில் கட்டியாச்சு. அப்போவே உனக்கே தெரிஞ்சுக்க வேண்டாம், கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வந்தாச்சு. அப்போ உனக்கு இங்கே தர்ம யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ புரிஞ்சிருச்சா உனக்கு? அப்போ அந்த கட்டின கோயில் என்னதுன்னா ராமர். அதனுடைய வரலாறு என்னது? சீதா தேவியை தூக்கிட்டு போன ராவணங்கிட்ட இருந்து மீட்டது. இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட விஷயம் போயிட்டுருக்கா, மாற்றான் மனைவி, இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போய்ட்டுருக்கு. அதே மாதிரி உனக்கு தர்மம் அப்படிங்கும்போது அவர் வீட்டை விட்டு காட்டுக்கு போவார் 14 வருஷம் வனவாசம், குழந்தைய இழந்துருவார், நாடை இழந்து, இந்த மாதிரி. அப்போ இந்த சமூகத்தில் அது சம்மந்தப்பட்டது தான் நடந்துகிட்டு. அப்போ இப்போ நடக்க போகிறது மகாபாரத யுத்தம் மட்டும் கிடையாது, ராமாயண யுத்தம் மாதிரி. திருச்செந்தூரை பற்றி நான் அறுபடை வீட்டில் என்ன சொல்லுவேன்னா, உனக்கு எண்ணற்ற நதிகள் கலக்கிறது கடலில். எண்ணற்ற நதிகள். கடல் நீர் மட்டும் அன்னைக்கு உயர்ந்ததில்லை. உப்பின் அளவு கூடாது குறையாது. எண்ணற்ற கிரகங்களின் கதிர்வீச்சு கடலில் விழுந்தாலும் அதனுடைய நெகட்டிவை உப்பு வெளியே தள்ளிடும். நம்ம ஒரு வீட்டுக்கு மருமக உப்பு தான் கொண்டுட்டு வருவோம். இப்போ மகாலட்சுமினா உப்பு. இப்போ நம்ம உடம்புல நோய் கிருமியை போக்குறது உப்பு. செப்டி டேங்கு சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உப்பு தான் பயன்படுத்துவோம். அதே மாதிரி உனக்கு குமரகுருபர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. அவர் வந்து முருகன் கோயில் பேச வச்சதா, முருகன் பிறவி ஊமை, அவரை பேச வச்சதா ஒரு வரலாறு உண்டு. அதே மாதிரி இப்போ பேப்பரில் கூட வந்தது, ஒரு பிறவி ஊமை திருச்செந்தூரில் பேசிட்டான். கேன்சர் பேஷண்ட்டு வந்து நோய் சரியாயிடுச்சு திருச்செந்தூர்னா. அப்படின்னா எண்ணற்ற மூலிகைகள் கலக்கிறது கடல். 64 கொடிய விஷத்தை மருந்தாக மாற்றின கலையை கத்தது போகர். இன்னும் எண்ணற்ற கலைகளை கத்தவர்கள் சித்தர்கள். அத்தனை மூலிகையும் இருப்பது மலை. அந்த மலை உச்சியின் பிறப்பிடம்தான் ஆறு. அந்த ஆறு இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு அகஸ்தியர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கும் பாபநாசத்தில். அதே மாதிரி தாமிரபரணி ஆறு. எல்லாருமே மலைகளில் உற்பத்தியாகி கடலில் போகுது, மீண்டும் மலையாகி மலையில் உற்பத்தி. நல்லா பார்த்துக்க, பூமிக்கு அடியில் போனது மலை உச்சிக்கு மேலே வந்து தான் பொங்குதே தவிர தரையிலிருந்து வரலை. அப்போது உனக்கு பூமியினுடைய மகத்துவத்தை பாரு.
சேருமிடம் கடல் கெடாது, ஆனால் அதில் வர்ற ஆற்று நீரை வந்து குறுக்க உனக்கு பயன்படுத்து அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்கே யாருமே அதை பயன்படுத்துறதில்லை. அப்போ அந்த கடலில் குளிக்கும்போது எண்ணற்ற நதிகள் கடலில் கலந்து எண்ணற்ற மூலிகைகள். அப்போ அந்த 64 கொடிய விஷத்தில் மருந்தாக மாற்றின போகர் 9 கொடிய விஷத்தை மருந்தாக மாற்றி தான் பழனி முருகனை மேற்கு பார்த்து வச்சுருப்பார். ஏன்னா அகஸ்தியர் வந்து உருவாக்கின மூலிகைகள் எல்லாமே மக்களை சரிப்படுத்துறதாகவும், போகர் உருவாக்கின அந்த மூலிகை நிறைய மக்களை வந்து அதீத வீரியம் இருந்ததுனால மாண்டு போயிட்டான். அப்போ அவர் 9 வகை பாஷாணத்தில் மருந்து செஞ்சு ரசமணி குண்டு அளவுக்கு மருந்து அதிலிருந்து எடுத்து கொடுத்து தான் தீராத நோய் தீர்ந்தது. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நோயற்ற செல்வமே நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் அந்த மாதிரி. அப்போ அவ்வளவு மூலிகையும் கலக்கிறது கடல். அப்போ அந்த கடலில் காலையில் 4 to 6 சூரியன் பூமி சுற்றும்போது சூரியன் பூமிக்கு அருகில்ங்கிறத விட கடலுக்கு அருகில் இருக்கு. அப்போ சூரிய ஒளி பட்ட உடனே அந்த மருந்துகள்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஆக்டிவேட் ஆகும்போது அதில் குளித்த உடனே தீராத நோயெல்லாம் தீர்ந்தது. மருத்துவத்துறையே தேவையில்லை, மருத்துவ கடல் இருக்குது. நல்லா பார்த்துக்க, மருத்துவத்துறையை விட அதை சொல்லுவாங்கள்ல, எப்பா மருத்துவத்துறைங்கிறது அது ஒரு கடல் அப்படிமா. இப்போ ஏதாவது ஒரு சினிமாங்கிறது அது ஒரு பெரிய கடல் அப்படிமா. செய்யும் தொழிலே தெய்வம். அதே மாதிரி நாம் எந்த தொழில் செஞ்சோம் அந்த தொழில் அது ஒரு பெரிய கடல். அப்போ அந்த கடலில் இல்லாத மருந்தே இல்லை. அப்போ திருச்செந்தூர் குரு அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை. உனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா குரு தசை வந்து அந்த வியாதி சரியாயிரும்பாங்க. இப்போ சனி ஒன்று அடிக்கும், அது அடிக்கும், இது அடிக்கும்னாலும் குரு பார்வை வந்துருச்சுன்னா உனக்கு நோய் வந்தாலும் சரியாயிடும். அப்போ அப்பேற்பட்ட குருஸ்தலம். மற்ற கோயில்கள்லாம் வந்து வேற ஸ்தலம், இது குருஸ்தலம். திருச்செந்தூர் குருஸ்தலத்தில் நீ போய் அங்கே குளிக்கும்போது குருவோட பார்வைங்கிறது என்னது? சித்த வைத்தியர் குரு. சித்தர்கள் 18 சித்தர்கள் குரு, 18 குருமார்கள் சித்தர்கள், எண்ணற்ற சித்தர்கள் குரு. இப்போ உனக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி ஆன்மீக ரீதியாக நடத்தக்கூடியவர் குரு. அப்போ குருவுக்கெல்லாம் குரு முருகன், அப்பனுக்கெல்லாம் அப்பன் முருகன், வைத்தியனுக்கெல்லாம் வைத்தியன் முருகன், சித்தனுக்கெல்லாம் சித்தன் முருகன். அப்போ அப்பேற்பட்ட முருகனுடைய கடலில், அதாவது அசுரனை வென்ற இடம் தேவரை காத்த இடம். அப்போ அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையில் மாறி உன் உடலை அந்த கடலில் கலையும் போது, அதனால தான் மொட்டை திருச்செந்தூர் கோயிலில் மொட்டை ஸ்பெஷல். ஏன்னா அந்த பிறந்த குழந்தைக்கு 3 மொட்டை போடுவாங்க திருச்செந்தூரில். 1 வயசுக்கு 1, 3 வயசுக்கு 1, 5 வயசுக்கு 1. அப்போ அந்த 5 வயசுக்குள்ளே 3 மொட்டை போடும்போது உன்னுடைய உடல் வந்து நல்லா வலுவடையாமல் அங்கங்கே எண்ணற்ற துகள்கள் எல்லா பக்கமும் கேப் இருக்கும். அது வழியாக அந்த உப்பு நீர் கெட்ட நம்ம அணுக்கள் வந்து ஒரு 48 நாள் 90 நாளில் உடஞ்சி மறுபடியும் உற்பத்தி ஆகும். அப்போ அந்த அணுக்கள் மூலமாக உப்பு போகும்போது வலிமை இல்லாத அணுக்களை கொண்டுடும். ஆனால் அந்த உள்ளே இருக்கிற மூலிகை அடுத்த அணுக்களை வீரியமாக உற்பத்தி பண்ணும். இப்படி 3 மொட்டை போடும்போது என்ன ஆகிடுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவு, அதான் தேவர்களும் அசுரர்களும் கடையும் போது அசுரன் என்னும் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கிருமிங்கிற விஷம் கடலில் கலந்துட்டு, அதனால தான் கடலை கடையும் போது முதல்ல விஷம் வரும். அப்போ கடலில் குளிக்கும்போது முதல்ல நம்மளை விட்ட விஷம் வெளியில் போயிடும். அமிர்த கலசம் சாப்பிட்டவனுக்கு சாகா வரும், பசிக்காது ருசிக்காது அப்படின்னு என்னது, நம்ம உடம்புக்கு தேவையில்லாமல் எந்த நோயும் வராது. அதனால தான் திருச்செந்தூர் கடல் முருகன் பேச்சை கேட்குது அப்படின்னா அது குருவின் கதிர்வீச்சு அதிகமாக விழுகிற இடம். மருத்துவ துறைக்கெல்லாம் மருத்துவம் இருக்குன்னா அந்த மருந்தினுடைய, அதாவது நான் சொன்னேன்னா அமிர்த கலசம் இருக்கும் இடம் திருச்செந்தூர். அப்போ செந்தூர்னா திலகம்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணினுடைய மாங்கல்யத்துக்கு அதிபதி அந்த முருகன் தான், குழந்தைக்கு அதிபதி முருகன். அப்போ உன்னுடைய சஷ்டி அப்படிங்கிறது வயிறு, குடல். அந்த குடல்ல இருந்து கழிவு வரைக்கும் அந்த கடல் சரி பண்ணிடும். நம்மளும் போயிட்டு முருகா முருகா வராது. அதனால தான் காலையில் 4 to 6 சூரியன் பூமிக்கு வரும் முன் கடலில் இருக்கும். அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் முதல் வீடு, மீனம் 12ஆம் வீடு. அப்போ அந்த 12ஆம் வீட்டில் யார் உச்சம்னா சுக்கிரன் உச்சம். சுக்கிரன்னா உடல், சுக்கிரன்னா உடல். அது கேதுவோட மூலத்திரிகோடு, கேதுவோட மூலத்திரிகோண வீடு. கேதுனா உயிர். இந்த உயிரையும் உடலையும் பாதுகாக்கிற கடல் குரு வீடு. அந்த 12ஆம் வீடு திருச்செந்தூர் முருகன் வீடு. அதனால தான்
முருகன் வந்து வாசி யோகம் 7 சக்கரத்துக்கு அதிபதியெல்லாம் நிறைய முருகனுக்கு வந்து வரலாறு இவ்வளோ பிரசித்தி பெற அந்த திருச்செந்தூர் அறுபடைகளில் 2ஆம் வீடுங்கிறது குடும்பம், தனம் குடும்பம். திருச்செந்தூர் 2ஆம் வீடு. உன் குடும்பத்தை காக்கும் இடம் கடல். அப்போ அந்த கடலில் நீ குளித்தாலே வாராத செல்வம் வரும், தீராத நோய் தீரும், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரும். அதாவது என்ன சொல்லலாம்னா, இந்த உலகத்தில் எதெல்லாம் நான் அழியும்னு சொன்னனோ அதெல்லாம் காக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அது திருச்செந்தூர் கடல். அதுவும் பௌர்ணமி தினத்தன்று. முருகனுக்கு சக்தி வேல், அந்த சக்திங்கிறது பார்வதி தேவி. அப்போ அந்த பார்வதி தேவி தன் நாவால் எழுதுனதும்பாங்க. முருகன் கையில் இருக்கிற வேல் வந்து என்ன அப்படின்னா, சந்திரனால தான் இந்த உலகம் உருவாச்சு. அப்போ அந்த சந்திரனுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற அணு, நம்மளுடைய அணுக்கு கொடுத்த அப்பா உயிர் கொடுக்குறாரு, உயிருக்கு உடல் கொடுத்தது சந்திரன். நம்ம உயிர் அணுக்கினுடைய வடிவம் பார்த்திருக்கியா, குட்டி தவளை மாதிரியே இருக்கும். அப்போ அது வேல் வடிவம். அப்போ சத்து அப்படிங்கிற சக்தியும், ஜீவன் அப்படிங்கிற சிவனையும், பிரம்மாங்கிற அம்மாவையும் மலட்டுத்தன்மையிலேருந்து நீக்கக்கூடிய சக்தி, குருபரன் அவனே முருகன், திருச்செந்தூர் முருகன் அவனே குருவுக்கெல்லாம் குரு. அப்போ அந்த கடலில் குளிக்கும்போது தீராத வினைகள் தீரும். இப்போ வரக்கூடிய அழிவுகளை தடுக்கக்கூடிய சக்தி அவன்கிட்ட தான் இருக்குது. அப்போது திருச்செந்தூர் இவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற தலம். பௌர்ணமி அன்னைக்கு அந்த கடலில் குளிக்கும்போது சூரியனுடைய பலமும் அதில் இருக்கும், சந்திரனுடைய முழு நிலவும் அதில் இருக்கும். அப்போ முழுமையான பலன் முழுமையாக கிடைக்கும். பௌர்ணமிக்கு முன்னாடி நாளும் பௌர்ணமி, பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் பௌர்ணமி. 3ஆம் பிறையை பார்த்தா நல்லது அப்படின்றவாங்க. அது 3ஆம் பிறை இல்லை, 3 பிறை. பௌர்ணமிக்கு முன்னாடினாலும் பௌர்ணமினாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள். அன்னைக்கு கால்நடை பாதை வெளிச்சம் இருக்கும்போது தான் நடப்பாங்க. அப்போ அந்த பௌர்ணமி நாளில் நடந்து போயிட்டு குளிச்சுட்டு அந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்துடும். அப்போ அந்த நிலவு வெளிச்சம் இருக்கும்போது, அதாவது வளர்பிறை, அந்த 3ஆம் பிறையில் நடக்க ஆரம்பித்தாங்கன்னா 10 நாள் ஆகும், ஒரு ரொம்ப தூரத்தில் இருந்தால். அப்போ அந்த வளர்பிறை நாளில் போகும்போது அந்த சூரியன், அந்த சந்திரன் உச்சமாகிற நேரம் நல்லா பார்த்துக்க. அமாவாசை இருளும் அந்த தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் நிலவு ஒளியை நம்பியே வாழ்ந்தாங்க. அப்போது இருள் என்பது சில நாட்கள் மட்டுமே, அதில் ஒளி என்பது குறைவு நிறைவை பொறுத்து தான் இருக்குது. அப்போ முழு சந்திரன் அன்னைக்கு குளிக்கும்போது முழுமையான பலன் கிடைக்கும். பௌர்ணமி என்று திருச்செந்தூரில் குளித்தால் உனக்கு எவ்வளவு பெரிய குழந்தை இல்லைன்னு, நீ மலடியாக இருந்தாலும் குழந்தை பிறக்கும். குழந்தை பாக்கியமே இல்லை, ஆண்மையே இல்லாதவனுக்கு ஆண்மை செழிக்கும். அப்பேற்பட்ட இடம் திருச்செந்தூர்.